செவ்வந்தியே செவ்வந்தியே செவ்வந்தி வந்து எந்த லெவல்ல வருதுன்னா விவிஐபி லெவல்ல ஜெயில இருந்து வெளியில வந்து போகுது. எனக்கு அதிகாரம் கிடைத்து முதல் 3-4 வாரங்களுக்குள் எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டாரு. 2029 எனக்கு அதிகாரம் கிடைக்க போது கிடைச்சோடனே 2-3 வாரத்துக்குள் ட்ரோன்கள் மூலம் உரம் செலுத்தி விவசாயிகளின் பிரச்சனைகளை முடிப்பேன். உங்களோட சித்தப்பா உரத்தை நிப்பாட்டி பிரச்சனையை முடிச்சாரு. நீ ரோன்ல உரத்தை ஏத்தி பிரச்சனை. ஐயோ கடவுளே, குடும்பமே தேனையா உரத்திர கதை எடுக்கிறீங்க. ஏன்னா அவருக்கு வாட்ஸ்அப்புக்கு ஒரு தகவல் வந்திருக்கான். யோசிச்ச ராஜபக்ச கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கதா சில தகவல்கள் இருக்குது சொல்றாங்க. பார்ப்போம், அது இன்னைக்கோ நாளைக்கோ நாளண்டைக்கோ. அவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு போல. சொல்லி விஷயம் சொல்லிருக்கோம். நம்ம உதயகம்மன் பிளத்த இந்த விஷயம் சொல்லியிருக்காரு. தன்னை சார் சார் இனிமே சார் எஸ் சார் ஓகே சார். ஆமா, அந்த பதவிக்கு எல்லாம் வர்றதா இருந்தா சார் தான் சொல்லணுமா? என்னன்னு தெரியுமா? ஏன் சார் சொல்றேன்னு தெரியுமா? மஹிந்த ராஜபக்ச இந்த அளவு கொண்டு வந்ததுல முக்கியமான 2 பேர், ஸ்ரீபதி சூர்யாராஜி, மங்கள சமரவீரன். ஸ்ரீபதி சூர்யாராஜிக்கு என்ன நடந்தது? அவர் ஒரு முன்னாள் கடற்படை அதிகாரி, பிறகு அரசியலுக்கு வந்து சட்டத்திறனி என்று பல. அவருக்கு என்ன நடந்தது? அவர் காரண போக்குல மாயமாயிட்டாரு. அது என்ன நடந்துச்சுன்னு இன்ன வரைக்கும் தெரியாது. நாமல் பொறுக்கேண்டேப்பா மல்லி அத்தாவன நாமல் சொன்னதுல பிள்ளை இல்ல டெல் சார். நாமல் சொல்றாரு அப்பாட சொத்து. அப்பாவுக்கு யாரோட சொத்து? அப்பாவுக்கு யாரோட சொத்து எங்க இருந்து வந்துச்சு? நாமல்ல பிள்ளை இல்ல. நாமல் சொல்றது அப்பாட சொத்து. அப்பாக்கு யாரோட சொத்து? அப்பாட அப்பா அப்படி ஒரு சொத்துக்காரர் இல்ல. இல்ல, ஆமா. அப்ப அறகலையில கவுட்டு விட்ட சிலையை தூக்குறதுக்கு 2-3 வாரம் ஆச்சு. நல்லூர் திருவிழா தினமும் காலை மாலை சிறப்பு நேரலையில் உங்கள் விளம்பரங்களும் இடம்பெற இன்றே அழையுங்கள். ஹலோண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன கதை? ஜனாதிபதி செயலகத்துக்கிட்ட அப்படியே கொஞ்சம் பரபரப்பா தான் இருந்துச்சு இவ்வளவு நேரம். இப்பதான் ஒரு முக்கியமான கூட்டம் முடிஞ்சு எல்லாருமே வெளியே வராங்க. யாருன்னு சொன்னா பார் அசோசியேஷன், சட்டத்தரணிகள் சங்கம். இப்போ கெசட் எல்லாம் அடிச்சு வெளியிட்டாச்சு. இந்த நீதிபதியினுடைய வயது எல்லை மற்றும் இன்னும் பல விஷயங்களை எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நாங்க இதுக்கு விருப்பமே இல்லை, நாங்க இதுக்கு ஏறாது, இது வந்து செய்யக்கூடாது, இதை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போராடி வருகின்ற சட்டத்தரணிகள் சங்கத்துக்கு இன்னைக்கு ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க ஒரு டைம் கொடுத்தாரு. 1 மணிக்கு வாங்க மீட்டிங் பேசி நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இந்த பேச்சுவார்த்தையில ஏதாச்சும் முடிவு எடுக்கப்பட்டுச்சான்னு கேட்டா இல்லை, எந்த விதமான முடிவும் எடுக்கப்படல. சட்டத்தரணிகள் சங்கம் அவங்களுடைய நிலைப்பாட்டில் இருக்காங்க, ஜனாதிபதி அவருடைய நிலைப்பாட்டில் இருக்காரு. ஸோ இவங்களுடைய விஷயங்களை இவங்க தெளிவுபடுத்தினாங்க, அவருடைய விஷயத்தை அவங்க தெளிவுபடுத்தினாங்க. அவ்வளோதான் மீட்டிங் நடந்திருக்கு. மற்றபடி இங்கே ஒன்றுமே இறுதி முடிவு எடுக்கப்படலை. பார்ப்போம் இனி. இப்போ இவங்களும் தெரியல, போக பார்த்தா இலங்கையில தூக்கு தண்டனையும் வந்துடும் போல இருக்கு. அதுவும் வந்துடும் போல இருக்கு. அது அந்த பேச்சு இப்போ அதிகமாக அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் அனுரகுமார் திசாநாயக்க விரும்புவாரோ தெரியலை என ஏற்கனவே சொல்லியிருந்தார். அந்த மரண தண்டனையினால எனக்கு அது விருப்பம் இல்லை, அது ஒரு பாவம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் இப்போ போதைப் பொருள் குற்றங்களை தடுக்கணும்னு சொன்னா கொண்டு வந்து தான் ஆகணும் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. மக்கள் விரும்புறாங்க. முக்கியமே அஸ்கரிய மல்வத்தை விட மண்டு ஓரளவுக்கு ஓமண்டவங்களாக்குமே. அது நீதிபதி என்ற வயது கூட்டுறது. ஆமா. ஆனா இன்னைக்கு சுஜீவ சேனசிங்க ட்ரக்கை மாத்திருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து இந்த லெட்டர் கிடைச்சிருச்சா. ஏன்னா அவர் இப்போ அரசு தரப்புலையும் ஊடகத்துக்கு வெளியிடல அந்த மகாநாயக்க தேர்தல்கள் அனுப்புன கடிதத்தை சுஜீவ சேனசிங்க இன்னைக்கு என்ன செஞ்சிட்டாரு, எஸ்ஜேபி அவருடைய கட்சி அலுவலகத்தில் வச்சு ஒரு ப்ரெஸ் மீட் நடந்தது. ப்ரெஸ் மீட்ல சொல்றாரு, இதுதான் மகாநாயக்க தேர்தல்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு அனுப்புன கடிதம். இந்த கடிதத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க, இந்த விஷயத்தை செய்யாங்க. குறிப்பா நீதிபதிகளுடைய வயதலை நீடிப்பு சம்பந்தமா வேணாம், அது வந்து சுயாதீன தன்மையை பாதிக்குது, நீதிமன்றத்தை இதா பண்ணிவிட்டு இதை நிப்பாட்டுங்கிற மாதிரி சொன்னதா சுஜீவ சேனசிங்க அந்த லெட்டர் அவுட் பண்ணுறாரு. அது உண்மையான லெட்டரா என்ன கதை தெரியல. நான் அவர் சொல்றாரு இதுதான் லெட்டர். அது தெரியல. ஆனா அஸ்கரிய மல்வத்த காமினி நிக்காய பீடங்கள் வந்து மத பீடங்களா இருந்தாலும் அது ஒரு பீடம் ஐக்கிய தேசிய கட்சி சார்புடையது, இன்னும் ஒரு பீடம் குறிப்பா சொல்ல போனால் SLP சார்புடையது. இந்த 3 பீடங்களும் அதுல மெஜாரிட்டி யாருன்னு தெரியாது. ஒரு பீடம் வந்து ஒரு பக்கம் போய் ஓட் பண்ண கிட்டத்தட்ட அந்த நீதிபதிகளோட தீர்ப்பு மாதிரி தான். ஒரு எங்க சாயுதோ அங்க போய் இது செய்யற இந்த 3 பீடங்களும் வந்து அரசியல் ரீதியான பீடங்கள்லாம். சிலோட சுஜீவ சேனசிங்க வாய்ச்சது வந்து அஸ்கரிய மல்வத்த பீடமா. ஆமா, அதுல 4 தலைமை தேரர்கள் வந்து சைன் பண்ணிருக்கதா சொல்றாங்க.
அது என்ன கதையே தெரியல, பார்ப்போம். ஆனா எது எப்படி இருப்பினும் ஆனா அரசாங்கம் அது போல நிலைப்பாட்டுல இப்ப இருக்காங்க. நீதிபதிகள் வயது அதிகரிப்புக்கு அவங்கள எதிர்ப்பு, மரண தண்டனைக்கு எதிர்ப்பு. கருதினால் மரண தண்டனைக்கு எதிர்ப்பு, நீதிபதிகள் வயது இல்ல அதிகரிக்கிறதுக்கு ஆதரவு. ஆதரவு. இப்ப கத்தோலிக்க திருச்சபையும் வந்து 2018ஆம் ஆண்டு வந்து அத மரண தண்டனை நிறைவேற்ற வந்து முழுமையா எதிர்த்ததோட இப்போ பிரான்சிஸ் தான் வந்து அதை நடைமுறைக்கு கொண்டு வந்து அவர்கள் வரலாற்று ஏட்டிலையும் அது பதிவாகுது. குறிப்பா சொல்ல போனால் அவர்கள் 2018ஆம் ஆண்டுக்கான அந்த மரண தண்டனையை வந்து முழுமையா எதிர்க்கிறாங்க. திருத்தந்தை பிரான்சிஸுக்கு முன்பு திருச்சபை நிலைப்பாட்டிலையும் சிலமான திருத்தந்தை பிரான்சிஸ் வந்து ஒரு கடுமையான நிலைப்பாடு எடுத்து அது திருச்சபையின் பொலிசி. அதாவது கத்தோலிக்க திருச்சபை நோ, பௌத்த மதம் நோ, இப்ப இஸ்லாமும் இந்து மதமும் வந்து இன்னும் வெளிப்படையா சொல்லல. இந்த ரெண்டு மதம் அதை முழுமையா எதிர்க்கு. கத்தோலிக்க திருச்சபை 2018ஆம் ஆண்டுல இருந்து ஒபிஷியலா டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆன்மீக ரீதியாவே கத்தோலிக்க திருச்சபை வந்து எங்க சமயத்தின்படி, எங்க சமய மரபின்படி நாங்க மரண தண்டனையை எதிர்க்க மாட்டோம், ஏற்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த நிலப்பாடு. ஆனா இதுல இது இவ்வளவுதான். ஆனா பிரதம நீதியரசனை மாத்த போறாங்களா? அவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு போல. சொல்லி விஷயம் சொல்லிருக்கோம். நம்ம உதயகம்மன் பிளத்த இந்த விஷயம் சொல்லியிருக்காரு. தன்னை சார் சார் ஆமா, அந்த பதவிக்கு எல்லாம் வர்றதா இருந்தா சார் தான் சொல்லணுமா? என்னன்னு தெரியுமா? ஏன் சார் சொல்றேன்னு தெரியுமா? இந்த இப்படி மைந்தையர் ஆட்சியில வந்து இப்படி வெளியில கதைச்ச கனவேர் நான் தான் அடுத்த நீதிபதி, என்ன நீதிபதியா வந்துருவாங்க. வாய்ப்பு இருந்துச்சுதான். ஆமா, அப்ப இவருக்கு ஒரு ஆசை வந்திருக்கு. இப்ப பிரதம நீதியரசர் நியமிங்க. பிரதம நீதியரசரா இவர் வரக்குள்ள விட்ட கேட்பாங்க அதோ குவாலிஃபிகேஷன் அல்லது உங்களோட வேலை அனுபவங்களை போடக்குள்ள இவர் போடுவாராங்க. பிள்ளையானின் வழக்கறிஞர், சுரேஷ் அலவும் வழக்கறிஞர், ஒட்டு கட்சியில் பலருடைய வழக்கறிஞர், எல்லாத்துக்கும் செம்பு தூக்கிக்கிட்டு தெரிஞ்சது நான் தான், ஆகவே என்னை நீதியரசர் ஆக்குங்கள் அப்படின்னு இவருக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் கேட்டு இவரை பற்றி போய் வாசுதேவ கேட்கணும். எப்படி இவர் அவரு சொல்லுவார் நல்லா. இந்த சட்டத்தரணிகள் சங்க மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும் போது ஜனாதிபதி செயலகத்துக்கு வெளியே ஒருத்தர் பதாகை பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே நிறைய இடங்களுக்கு போய் பதாகை பிடிச்சாரு. இந்த சிறைச்சாலைகளுக்கு முன்னாவும் சரி, நீதிமன்றங்களுக்கு முன்பாவும் சரி. இப்போ வந்திருக்காரு இவரு. சட்டத்தரணிகள் சங்க தலைவர் திருடர். சட்டத்தரணிகள் சங்க தலைவர் முன்பு எதிர்ப்பை தெரிவித்த அவருடைய பேரு இசடீன். அவருடைய பேரு இசடீன். அவர் வந்து ரஜீவ் அவருடைய சட்டத்தரணி ரஜீவ் அவருடைய இந்த புகைப்படத்தையும் வச்சுக்கிட்டு அதில் எழுதியிருக்கிற சட்டத்தரணிகள் சங்க தலைவர் திருடர் அப்படின்னு முன்பாக அவருக்கு முன்னுக்கே காட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த வீடியோ பார்க்கலாம் நீங்க. අද අපි ආවේ දැන් මෙතන ආවේ මේ කම්බ හොර. இப்ப இருக்கிற சட்டத்தரணி சங்க தலைவர் எனக்கு முதலும் இருந்தவர் தெரியும் ஓரளவுக்கு. என்ன பேர் அவர் நல்ல பேர். இப்ப இருக்கிறவர் மீதும் அந்த குற்றச்சாட்டுகள் முன்பே ஒரு ரெஸ்பெக்டான ஒரு ஆள் இப்ப சட்டத்தரணி சங்க தலைவர். ஆனா இவரு சம்பந்தமா இப்ப இருக்க சட்டத்தரணிகள் சங்க தலைவர் வந்து தொடர்பா ஒரு புகைப்படம் ஒண்ணு கொஞ்ச நாளா வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அது உண்மையா அல்லது ஏஐயா அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்கல. அதே போல ரணில் விக்ரமசிங்க ஒரு இடத்துல இருக்காரு. அதே மீட்டிங்ல வந்து இவர் ஒரு இடத்துல அமர்ந்து இருக்காரு. இவருடைய 2 பெண்கள், இன்னும் 3-4 பேர், ஒரு 6-7 பேர் இருக்காங்க அந்த புகைப்படத்துல. ரணில் விக்ரமசிங்க அவர் அப்படி ஸ்டைலா அப்படி உட்கார்ந்து இருக்காரு. ஏதோ வெளிநாட்டு வீடியோ சுருட்டோ ஏதோ கையில வச்சுக்கிற மாதிரியும் அந்த இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அதுல ஒரு டவுட் இருக்கு. தெரியாது. நாங்க உறுதிப்படுத்தல அந்த புகைப்படத்தை. அது வந்து சமூக வலைத்தளத்துல அந்த புகைப்படம் வைரல் ஆக்கப்பட்டுச்சு. அதை நாங்க சொல்லிக்கிறோம். எப்படியும் ஒரு விமர்சனம் முன் வச்சு அந்த ஒரு புகைப்படம் போனதை நாங்க சொல்லிக்கிறோம். பௌத்தத்தை தொட முயன்றால் அனுர அரசு வீட்டுக்கு போக வேண்டியவரும் அக்மிவென தயாரட்ன தேரர் எச்சரிக்கை. இவங்களை அனுப்பிட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டு நாமல் ராஜபக்சே கொண்டு வரணும். அதுக்காக அவங்க வந்து இதெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க சொல்றதுதான் வேலை. என்ன டெல்சா, நீதிமன்றத்துக்கு அழுத்தம் கொடுக்காத ஒரே தூய்மையான கட்சி எஸ்ஏபி எதிர்கட்சி தலைவர். அப்படின்னா நாமலாக்களும் கூடாண்டுதான் அவர் சொல்றாரு. அவர் வந்து பழைய சிராணி பண்டாரநாயக் அவர்கள் நீக்கப்பட்டது, அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டது வந்து போட்டுவ ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன. அப்ப அவங்களும் அழுத்தம் கொடுத்துருக்காங்க. அப்ப யூஎன்பியும் ஒரு விதமான அழுத்தம் கொடுத்துருக்கு. இங்கிட்ட என்பிபி இப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா இதுவும் ஒரு அழுத்தம். ஸோ நாங்க தான் சுத்தமானவங்க. அப்பா எஸ்ஜேபி, நாங்க இந்த நீதிமன்ற விஷயங்கள தலையீடு செய்யாத ஒரு கட்சினா அது எஸ்ஜேபி தான் அப்படின்னு வந்து அவரு இந்த டைம்ல சொல்லியிருக்காரு. அடுத்த டெல்சா இஎல் பீரிஸ் தொடர்ச்சியா கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறாரு. வெஸ்ட் மினிஸ்டரை சந்திக்க போயிருக்காரு.
இன்னைக்கு சந்திக்க போயிட்டு இப்ப உள்நாட்டுல பேசுறாங்க, அங்கங்க கூட்டங்கள் நடத்துறாங்க, யாரும் கேட்கற மாதிரி இல்ல. சரி, நாங்க வெளிநாட்டு வெஸ்ட் மினிஸ்டரை சந்திப்போம் அப்படின்னு போயிட்டு இன்னைக்கு அவரை சந்திச்சு சொல்லியிருக்காங்க. பாருங்க, இந்த நீதித்துறையில வந்து அரசியல் தலையீடு அதிகமா இருக்கு. இந்த அரசாங்கம் எப்படி எப்படி சுயாதீனத்தன்மையை கெடுக்கிற வகையில இவங்க செயற்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீதிபதிகளுடைய வயதிலேயே நீடிக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் முயற்சிக்கு இது வந்து சரியில்லை. நீங்க கொஞ்சம் இதுக்கு ப்ரெஷர் கொடுங்க, இதை பத்தி பேசுங்க, இதுக்கு ஒரு தடையை விதிக்கிறமா ஏதாவது செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி டீம் தயாசிரி ஜெயசேகர, சி தொலவத்தை போட்டு அப்ப கொடுத்து, அப்புறம் நாளைக்கு சாக்கல ரத்நாயக்க, ஜிஎல் பீரிஸ் எல்லாம் போயிருக்காங்க. அப்ப நாளை ஆறு தமிழ் கட்சி போகுமா? அவங்க இன்னும் இந்த எந்த விதமான இது சம்பந்தமா என்ன அவங்க எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் விடல. அவங்க அப்படி இருக்காங்க. இப்ப இவரு அவங்களுக்கு பிரச்சனை வந்து இவருதானே மாகாண குரு சபை ரெண்டு தேர்தல் நடத்தணும். இல்ல 2 இடத்துலயும் குரு இவரு தானே, ம் ஜிஎல் ஐயா. ஜிஎல் ஐயா அதுதான். அப்ப இன்னும் அவங்க அதை பத்தி பேச மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய தேவை வந்து மாகாண சபை தேர்தல் உடனே நடக்கணும். நடந்தா தான் அந்த டீம்ல இருக்க ஒருத்தருக்கு குயிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும். வேலை மானசபை தேர்தல் கிரிய வைக்கணும். அனுர சார் மானசபை தேர்தலை கிரிய வைக்கணும். வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு டக்குனு அதுக்கான நடவடிக்கைகள் இறங்கணுமே. இதுல என்ன பிரச்சனை டெல்சா? அடுத்த பகுதி நம்ம சும்மாண்டு சொல்லிவிட ஸ்ரீதரனுக்கு அடுத்த கடிதம் பாய போகுதான் கேள்விப்பட்டேன். ரெடி ஆகுது. அப்ப ஏனென்றால் இப்ப கட்சிக்கு தெரியாம என்னடி இவரு சீன கம்யூனிஸ்ட் கட்சியை சந்திக்க போவாருன்னு மல்லி டெலிபோன் எடுத்து காய்ச்சதான். மல்லி காய்ச்சிருக்கா? சரி, ஓகே. மல்லி கதைக்க இப்ப கடிதம் எழுதுறது வந்து மல்லிக்கு பதில் செயலாளர் தானே. அவர் சொல்லிக்காரு, ஓகே இது ஒரு கடிதம் ஒன்று போட்டு பார்ப்போம். சரி, ஸ்ரீதரன் கதை கிழிஞ்சுது. அப்ப கடிதத்தை வாசிச்சு பார்த்துட்டு இப்ப என்ன செய்ய, இவர் என்ன செய்ய போறாரு? இவருடைய சீன மொழியில பதில் எழுத போறாரா, தமிழ்ல பதில் எழுத போறாரான்றான் பிரச்சனை. நான் மல்லியில சொல்லிட்டேன், இப்ப என்ன எங்களுக்கு தெரியாம இப்படி போறது அது பிரச்சனை. ஏன்னா கடிதம் எழுதி கொடுக்கறது மல்லிக்கு வருதானே, செயலாளர் தானே. சரி 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 சரி. பெரிய இப்ப அந்த ஆள் வந்து நம்ம சொன்னதை கேட்டா அவர் இப்ப படிக்க போய் கொண்டிருக்கிறாரு. இப்ப ஒரு கிழமை முடிஞ்சாங்க சீன மொழி. இப்ப சொல்றாரு ஆக்கல இல்லைங்க டெல்சா. அப்ப சரி. இன்னைக்கு ராஜபக்சனுடைய மகன் யோசிச்ச ராஜபக்ச சிஐடிக்கு வந்திருந்தாரு. வெறப்பா அப்படி வந்துட்டு எந்த விதமான பேச்சுவார்த்தை இல்ல, வந்துட்டு போனார். அவ்வளவு. அவரை பிசினஸ் மீட்டிங் நீங்க போகக்கூடாது பன்மையான கோவம் அந்த கோவம் தான். ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்டாரும் பதில் சொல்ல மாட்டாரு. கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஒரு பதிலும் இல்லை. அவர் அப்படியே போறாரு. பல மணி நேர விசாரணை முடிஞ்சு இன்னைக்கு சிஐடி விட்டு வெளியேறி இருக்காரு. ஆனா அதுக்கு ஒரு வாகனம் சம்பந்தமான கேஸுகள் தான் போய்கிட்டு இருக்கு. நான் நினைக்கிறேன் அது கொஞ்சம் அப்படி இழுபடும், அதிரடியாக கொஞ்சம் நடவடிக்கைகள் எடுப்படும்னு சொல்லப்படுது. பார்ப்போம். அடுத்த விசாரணைக்கு அழைக்கப்பட்டதும் கைவிலங்கு போடப்படுமா இல்லையா? ஏன்னா அவருக்கு வாட்ஸ்அப்புக்கு ஒரு தகவல் வந்திருக்கான், யோசிச்ச ராஜபக்ச கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கதா சில தகவல்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க. பார்ப்போம், அது இன்னைக்கோ நாளைக்கோ நாளண்டைக்கோ உண்மை நிரூபிக்கப்பட்டால் கைது செய்யப்படலாம். அவதானிச்சு காத்துக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி நம்ம செவ்வந்தியே செவ்வந்தியே இல்ல எனக்கு அதுல ஒரு இன்னும் ஒரு சந்தேகம் இருக்குன்னா, இந்த செவ்வந்தி வார உடையா இருக்கலாம் அல்லது இதா இருக்கு. சொல்ல போனா செவ்வந்தி வந்து எந்த லெவல்ல வருதுன்னா என்ன சொல்றது, விவிஐபி லெவல்ல ஜெயில இருந்து வெளியில வந்து போகுது, நீதிமன்றத்துல ஜெயிலுக்கு போகுது. எங்க போய் முடிய போகுது தெரியாது. இதுல ஒரு அதாவது அமைச்சர் சொன்னார் தானே, நளின் தேஜஸ் சொன்னார் தானே, இது சம்பந்தமா நாங்க கொஞ்சம் கவனம் எடுப்போம், பார்ப்போம், நாங்க விசாரிக்கிறோம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. ஏன்னா அவர் நியூஸ் பார்க்கல போல அன்னைக்கு, சம்பந்தமா அவர் என்னன்னு விசாரிக்கிறேன்னு சொல்லி இருக்கார். இயக்குனரும் நடிகர், குணச்சித்திர நடிகர் என்று பல்வேறுபட்ட பரிணாமங்களோடு இருக்கக்கூடியவர் தான் இயக்குனர் ஆர் சுந்தர்ராஜன் அவர்கள். ஒரு மிக முக்கியமான ஒரு விறுவிறுப்பான பேச்சை சொல்லி இருக்கிறார். அதாவது குறிப்பா சொல்ல போனால் ஈழத்தமிழர்களை அழித்தது, அதாவது ஈழத்தமிழர்கள் மீது தன்னுடைய வன்மத்தை கொட்டினது வந்து முத்துவேல் கருணாநிதி, கலைஞர் என்கிற போரில் இருக்கக்கூடிய கருணாநிதி என்றுதான் அவர் கூறுறார். இன்னும் ஒரு சம்பவத்தை சொல்றார். அதாவது ஈழத்தமிழர் செய்த துரோகம் வந்து சொல்லில் அடங்காது. அவர்கள் தமிழருக்கு நாடு இல்லை, ஆனா தமிழனுக்கு ஒரு நாடு இல்லை. அந்த தமிழீழம் அழமையணும் என்று ஆசைப்பட்ட ஈழத்தமிழர்களுக்கு இந்த கருணாநிதி செய்த அநியாயம் கொஞ்சம் இல்லை. ஒரு அச்சம் மனத்தியாலத்துல 50,000 பேரை கொள்ளடிக்கக்குள்ள அல்லது கொலை செய்யக்குள்ள நினைச்சிருந்தா
தப்ப வச்சிருக்கலாம் என்று இயக்குனர் கூறுறார். அதையும் ஒருக்கா கேளுங்க. இலங்கை தமிழர்களுக்கு கருணாநிதி செஞ்ச துரோகம் இருக்கு. உலக வரைபடத்துல தமிழர் இல்லாத நாடு கிடையாது. ஆனா தமிழனுக்குன்னு ஒரு நாடு கிடையாது. அப்படி ஒரு தமிழ் இனம் அமையணும்னு ஆசைப்பட்ட கோடான கோடி தமிழர்கள்ல நானும் ஒருத்தன். அதான் ஒரு அரை மணி நேரத்துல ஒரு 50,000 பேர்த்த அப்படியே 1.5 லட்சம் பேர் கொத்து கொத்த சாகிறதுக்கு காரணமா இருந்தவர் கருணாநிதி. அதுல ஹைலைட்டா சொல்லியிருக்காரு, கருணாநிதி இனத்தலைவர் அல்ல, ஈனத்தமிழர், ஈனத்தமிழர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனத்தலைவர் அல்ல, ஈனத்தமிழர் அப்படின்னு. இல்ல, அதுக்கு பொருத்தம் தான். இப்ப யோசிச்சு பாருங்களேன் டில்சான், ம். இவ்வளவு கோடிகளுக்கு சொந்தக்காரன்னா என்ன அவர பாட்டன் கிட்ட அவரே சொன்னவர் தானே ஒரு தரம், நான் கல்லறை இல்லாம தமிழ்நாட்டுக்கு போனேன். கல்லறையில போனவங்க எல்லாம் கோடீஸ்வரர் ஆகிறார்கள். நாங்கள் காசு கொடுத்து பஸ்ல போறோம், கோடீஸ்வரர் ஆக முடியலையே குமாரு, இதுக்கு என்ன வழி இருக்குது? ம். இடையே மாமாங்கேஸ்வரர் பிள்ளையார், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மாமாங்கேஸ்வரர் பிள்ளையார் ஆலயத்தில் இன்றைக்கு தீர்த்தோற்சவம் நடக்குது. அந்த தீர்த்தத்துல வந்து குறிப்பா தாய் தந்தை இழந்தவர்கள் அந்த தீர்த்தம் ஆடுவாங்க. ஒரு மிக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. அன்னதானம், ஒரு கடை தெருக்கள் என்று அந்த அது ஒரு மாமாங்கேஸ்வரர் தீர்த்தம்ன்றது வந்து அங்க குறிப்பா ஒரு நீளமான தடிக்கீரை, நீளமான கீரை இருக்கும், அப்பம் இருக்கும். அந்த கோயில்ற சிறப்பே வந்து ஆலய வழிபாடுகள், ஆலயத்துல அன்னதானம் கொடுப்பாங்க. ஒரு பக்கத்துல வந்து பூசை நடந்து கொண்டிருக்கும். அந்த தீர்த்தம் எல்லாம் வந்து ஒரு வரலாற்று சிறப்பா நடந்து கொண்டிருக்கும். ஆமா. அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு அங்கிருந்து காணொளிகளும் கிடைச்சிச்சு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ரொம்ப பக்தியோடு இன்னைக்கு அந்த விஷேட நிகழ்வுகள்ல கலந்து கொண்டதை வந்து எங்களுக்கு காணக்கூடியதாக இருந்துச்சு. அதே மாதிரி நேற்றும் நாங்க இது சம்பந்தமா பேசியிருந்தார், அண்ணா பேசியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம நிகழ்ச்சி பார்க்குற ஒரு அம்மா வந்து இன்னைக்கு வந்து அங்க நம்ம நிகழ்ச்சி பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு நன்கொடை வழங்கியிருக்க ஒரு அன்னதான நிகழ்வு ஏற்பாடு செஞ்சு அங்க வந்த பக்த அடியார்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் அவங்க செஞ்சுக்கிட்டு வராங்க. ஆனா நேற்று நம்ம நிகழ்ச்சிக்கு அப்புறம் நம்ம நாட்டு நடப்புக்கும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஒரு ப்ரே பண்ணிக்கிட்டு இந்த விஷயத்த அவங்க செஞ்சிருக்காங்க. ரொம்ப நன்றி. இதுல ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னு சொன்னா, அவங்க ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க. ஆனா ஒவ்வொரு வருஷமும் செய்யறாங்களாம். இது ரொம்ப நல்ல விஷயம். ஒரு நல்லிணக்கத்தோட இந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டு வராங்க. வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் பண்ணணும். நாங்களும் பார்த்துக்கோம். அவங்க சொன்னாங்க, பேரெல்லாம் சொல்லாங்க, எல்லாரும் இப்படி வந்து அவங்களால முடிஞ்சதை செய்யணும் அப்படின்னு சொல்ல அந்த நல்ல மனசுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். தொடர்ந்தும் இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும். எல்லாரும் பாதுகாப்பா அந்த வழிபாடுகளை எடுத்து சந்தோஷமா எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. மதத்துக்கு ஒரு போதும் மதம் பிடிக்க விட்டுறாங்க. மதம் எங்க பிடிக்கிறது என்றால் திருமண வேளையில தான். திருமணங்கள் இடம்பெற போதுதான் மதத்துக்கு மதம் பிடிச்சிரு. அங்க இருந்து இங்கவா, இங்க இருந்து அங்க போண்டு மதத்தை மதமா பின்பற்றுங்க. மதத்தை மனதுக்கு ஆறுதலுக்கு பின்பற்றுங்க. மனதுல வன்மத்தோட மதத்தை பின்பற்றாங்க. தாழ்மையான கருத்து. அது என்ன மதத்தை பின்பற்றிருந்தாலும் பரவாயில்ல, மத ரீதியா இங்க பேசப்பட மாட்டாது. மதங்கள் எப்பவும் வந்து ஒரு புனிதமானது. மதத்தை மதித்து நடங்க. மதங்களுக்கு மதம் பிடிக்கக்குள்ள மனிதம்ன்றது சீர்குலைகிறது. அதுக்கு இடம் கொடுத்தாங்க. அது ஒரு எங்களோட ஒரு 2 பேர தாழ்மையான வேண்டுகோள். அதோட நீங்க சொல்றீங்க கருணாநிதி அவர்களை பத்தி பேசியிருந்தீங்க. அப்ப நம்ம நிச்சயமா பேசியாகணும் ஒரு விஷயம். நேற்றைய தினம் கேபினட் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பிலும் சொல்லப்படுச்சு. சொல்லிடணும் கட்டாயமா. யுத்த சூழல் காரணமாக முறையான கடவுச்சீட்டுகள் இன்றி இந்தியாவுக்கு சென்று அங்கு புகலிடம் பெற்றுக் கொண்டுள்ள மற்றும் தான் இலங்கை பிரஜை என்பதை நிரூபிக்கக்கூடியவர்களுக்கு சுய விருப்பத்தின் பேரில் மீண்டும் தாய்நாட்டுக்கு திரும்பி வர வாய்ப்பு என்பதை வந்து அமைச்சரவை தீர்மானத்தில் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அரசு புலனாய்வு சேவையில் ஒப்புதல் அறிக்கைகளின் அடிப்படையில் கொலை அல்லது அரசாங்க எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை என நிரூபிக்கப்பட்டால் இந்தியாவிற்கு இடம்பெயர்ந்துள்ள தாம் இலங்கை பிரஜைகள் என நிரூபிக்கக்கூடியவர்கள் நாட்டிற்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள். மேலும் இது போன்ற குற்றங்களுக்கு யாரேனும் சந்தேக நபர்கள் என கண்டறியப்பட்டால் அவர்கள் விமான நிலையத்திலேயே தடுத்து வைக்கப்பட்டு தேவையான நடவடிக்கையும் எடுக்கப்படும்னு ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. நிச்சயமா சொல்லிக்கணும். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கலாம். இந்தியாவில் இருக்கவங்க யுத்த சூழ்நிலையின் போது இடம்பெயர்ந்து போனவங்க, அப்ப அவங்களுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறத நாங்க தெளிவான இடத்துல சொல்லிக்கிறோம். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கால்டன் இல்லம் கைமாறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வலையொலி தளம் ஒன்றை நடத்த அரசியல் கலந்துரையாடலை கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே நாமல் ராஜபக்ச எம்பி இதனை தெரிவித்திருக்க. இதில் தொடர்ந்து கருத்து தெரிவித்தவர், எனக்கு 23 வயது முடிந்து 24 வயதாகும் போது நான் நாடாளுமன்றத்துக்கு வந்து விட்டேன். அன்று முதல் இன்று வரை நேர்த்தியாக சொத்து விவரங்களை சமர்ப்பித்து நாடாளுமன்றம் நானும் ஒருவன். அதாவது இந்த சட்டங்கள் வருவதற்கு முன்பே சமர்ப்பித்துள்ளேன். எனக்கு சொந்தமான பெரும்பாலான காணிகள் பெற்றோர் மற்றும் குடும்பத்தினருக்கு கிடைத்தவை.
ஏனெனில் சிலர் ராஜபக்சக்களின் காணிகள் எதுவும் இல்லாத ஏழைகள் என்கிறார்கள். நாங்கள் ஒரு அரசியல் குடும்பத்திலிருந்து வந்த பரம்பரை, எனவே பெற்றோரிடமிருந்து கிடைத்த சொத்துக்கள் உள்ளன. அதேபோல் நான் ஒரு காலத்தில் ஒரு ஆலோசனை நிறுவனம் ஒன்றில் கன்சல்டன்ட் ஃபோம் நடத்தினேன். அதை தொடங்கிய விதம் மற்றும் அதற்கு வருமானம் ஈட்டிய விதம், வரி கணக்குகள், டெக்ஸ் ரிப்போர்ட் உட்பட அனைத்தும் நான் ஒவ்வொரு வருடமும் சொத்து விவரங்களை பிரகடனப்படுத்தி வந்துள்ளேன். மேலும் இது குறித்து இப்போது 2 அரசாங்கங்களால் சுமார் 7 முதல் 10 வருடங்களாக, அதாவது நல்லாட்சி அரசாங்கம், தற்போதைய அரசாங்கம் 2015 முதல் 2020 வரை, மீண்டும் 2025 என்று வரை விசாரணைகள் நடத்தப்படும். நல்லாட்சியிலே என்னப்பா 23ல இருந்து 24 உங்களோட அப்பாவில் எங்கட அப்பா இருந்திருந்தா நானும் மினிஸ்டர், டில்சானும் மினிஸ்டர், என்ன எங்கேயோ செய்யறது? போயிருப்போம், எங்கேயோ போயிருப்போம். நாமல் இல்ல, சொந்தமாக வந்த 23 வயதாண்டா டெல்சான். ம். இந்த இளைஞர்கள் எல்லாம் வேலை தேடி அலைஞ்சிட்டு இப்ப ஆமா. இவருக்கு ஜொப் கிடைச்சிருக்கு. 23 வயதாண்டா யோசிச்சு பாருங்க. பார்லிமெண்ட் சேலரி, வாகன கோட்டா, அது இதன் பாதுகாப்பு, பாதுகாப்பு 23 வயசுல ஒரு 7-8 லட்சம் ரூபா மாதம் வருமா? வாழ்ந்து இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதான் இப்ப வாழ்ந்தது இல்ல, அவனோட அப்பாட சொத்தம். ஓடிக்கிட்டு இல்ல, இருக்கா. இப்ப நாமல் சொன்னதுல பிள்ளை இல்ல டெல்சான். ம். நாமல் சொல்றாரு அப்பாட சொத்து. ம். அப்பாக்கு ஆடுற சொத்து. அப்பாவுக்கு யாரோட சொத்து எங்க இருந்து வந்துச்சு? நாமல்ல பிள்ளை இல்ல. நாமல் சொல்றது அப்பாட சொத்து. அப்பாக்கு ஆடுற சொத்து. அப்பாட அப்பா அப்படி ஒரு சொத்துக்காரர் இல்ல. இல்ல, ஆமா. அப்ப அவர் அறகலையில கவுட்டு விட்ட சிலையை தூக்குறதுக்கு 2-3 வாரம் ஆச்சு. அது மாத்திரமில்ல, மஹிந்த ராஜபக்ச முதல்ல அம்மாந்தோட்டையில எலெக்ஷன் கேட்கறதுக்கு 2-3 பேர் ஸ்பான்சர் பண்ணாங்க அவருக்கு. ரைட்டா? என்னதான் உங்களோட அப்பா அரசியல்வாதியா இருந்தாலும் அவரு இப்ப தங்கள்ளை நகரத்துல அந்த இருக்க வீடு கூட, அது சம்பந்தமா கூட நிறைய விமர்சனங்கள் இருக்கு. என்ன சொல்றாங்க? விமர்சனங்கள் இருக்கு. என்னன்னா, அந்த வீடு இவருக்கு அரசியல் செஞ்சுக்கிட்டு போ, அரசியல் கூட்டங்கள் நடத்துறதுக்காக ஒரு நட்பு ரீதியா கொடுக்கப்பட்ட வீடு, ஒப்பந்த அடிப்படையில். கடைசியில அதே சொந்தமாக்கிட்டாங்க அப்படின்னு கூட நிறைய விமர்சனங்கள் இருக்கு. தில்சான், மஹிந்த ராஜபக்ச இந்த அளவு கொண்டு வந்ததுல முக்கியமான 2 பேர், ஸ்ரீபதி சூர்யாராஜி, மங்கள சமர வீரர். ஸ்ரீபதி சூர்யாராஜிக்கு என்ன நடந்தது? அவர் ஒரு முன்னாள் கடற்படை அதிகாரி, பிறகு அரசியலுக்கு சட்டத்தரணி, பல. அவருக்கு என்ன நடந்தது? அவர் கார்ல போக்குல மாயமாயிட்டாரு. அது என்ன நடந்துச்சுன்னு இன்ன வரைக்கும் தெரியாது. நாமல் பொறுக்கேண்டேப்பா மல்லி அத்தாவனும். ஆனா நீங்க சொல்றீங்க அப்படி. நாமல் ராஜபக்ச நேற்றுக்கு முன்தினமோ ஒரு சின்ன நிகழ்ச்சி ஒன்று செஞ்சிருக்காரு. என்னன்னு சொன்ன நிகழ்ச்சி தான் உண்மைக்கே ப்ரீ பிளானா கேமராவெல்லாம் கொண்டு போயிட்டு செட்டப் செஞ்சு எல்லாம் செஞ்சிருக்காங்க. விவசாயிகளோட அப்படி பேசுறாரு. அப்ப எங்கேயோ ஒரு கிராம போக்குவரத்துக்கு போயிட்டு விவசாயிகளோட கொஞ்சம் ரிலாக்ஸா அப்படி காமான என்வாயரன்மெண்ட்ல பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப சொல்றாரு, எனக்கு அதிகாரம் கிடைத்து முதல் 3-4 வாரங்களுக்குள் எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டாரு. 2029 எனக்கு அதிகாரம் கிடைக்க போது, கிடைச்சோடனே 2-3 வாரத்துக்குள் ட்ரோன்கள் மூலம் உரம் தெளித்து விவசாயிகளின் பிரச்சனைகளை முடிப்பேன். உங்களோட சித்தப்பா உரத்தை நிப்பாட்டி பிரச்சனையை முடிச்சாரு. நீ ரோன்ல உரத்தை ஏத்தி பிரச்சனை. ஐயோ கடவுளே, குடும்பமே தேனையா உரத்திர கதை எடுக்கிறீங்க. உரத்தை காய்ச்சி தான் இருந்த இடம் இல்லாம போனது. அதுதான் சொல்றது. இல்ல, இதுல அரசாங்கம் இதையும் பார்க்கணும். என்ன சொன்னா, நாமல் உண்மையா நேர்மையான ஒரு கருத்து சொல்றீங்க. நாமலுக்கு அவங்களோட அப்பாட சொத்து. அப்ப அப்பாக்கார சொத்து அத விசாரிங்க. நாமல் என்ன டில்சன், நாமல் தன் பரம்பரை சொத்து தொடர்பில் பகிரங்க சவால், முடிந்தால் பிடித்து பார்க்கட்டும். கன்சல்டன்ட் ஃபார்ம் எல்லாம் வச்சிருந்தவராமே, எங்களும் தெரியாம இவர்கிட்ட எல்லாம் சட்ட ஆலோசனை எடுத்திருக்கள். அதே மாதிரி தான் நம்ம இளங்குமரன் பார்லமெண்ட் உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருக்காரு, மாலிமாவ அனைவருக்குமான அரசாங்கம், சிங்களம், தமிழ், முஸ்லிம் உள்ளிட்ட அனைத்து மக்களின் கலாச்சாரத்தையும் மத உரிமைகளையும் சமமாக மதிக்கும் அரசாங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இளங்குமரன் எம்பி. இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங் என்ன சொல்லியிருக்காருன்னா, 20 வருடங்களுக்கு இலங்கையில திசை காட்டிய அரசாங்கம் தான், வேறு எவரும் இல்லை, எந்த விதமான மாற்றமும் இல்லை, என்பிபி தான் இனி தொடர்ந்து அப்படிங்கிற மாதிரி. லீடர் இப்ப அமைச்சரா வர்றது லீடர் டில்சன் கொமெண்ட்ஸ பாப்போம். ஓகே. ஆனா அதுக்கு முதல்ல இந்த சுகேஸ்வர பண்டார இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு நினைச்சுக்கிட்டு வந்தாரா, இன்னைக்கு நான் வெளியே வந்துருவேன்ப்பா. இல்ல, திரும்ப 25ஆம் தேதி வரை நீ உள்ளுக்கு இருங்க அப்படின்னு நீதிமன்றம் அனுப்பியிருக்கு. என்ன சொல்றாரு, என்ன குறைஞ்சது இன்னொரு 30 நாள் உள்ளுக்கு வைப்பாங்க, நான் வந்துடுறேன் வெளியே அப்படின்ட்டு போறேன். அப்ப வெளியே இருக்க அவருடைய ஆதரவாளர்கள், தலைவரே உங்களை யாராலையும் அசைக்க முடியாது, வீழ்த்த முடியாது, தைரியம் போயிட்டு வாங்க. இவனுக்கு உசுப்பேத்தி விடுறானுங்க, அது தெரியாம அது வேற. நம்ம வெளியில இருக்கக்குள்ளே நம்மளை பார்த்து இப்படி இருந்ததுன்னு சொல்லி. ஆனா அவர் நல்ல இதா இருக்கிறாரு டில்சன், ஹெல்த்தியா இருக்கிறார். அவருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவருக்கு தெரியும் இந்த யாரு
சுரேஷால செய்த மாதிரி குறும்பு விளையாட்டுகள் செய்தா அவங்க போட்டு உழுக்கெடுத்து விட்டுருவாங்க. நடந்த ஒரு சத்தம் போனா சம்பவம் குழுக்குறது ஆகிரும். சாப்பிடுறது மாதிரி போவாங்க. அது சரி. ஆனா அவருக்கு இப்ப பேப்பர் வந்து லேட் ஆகி தான் கிடைக்குது. ஒரு நாள் பிந்தி தான் கிடைக்குது. அப்டேட்டுகள் கொஞ்சம் குறைவு. குறைவு. ஓகே, நம்ம கமெண்ட்ஸ்க்கு போயிரும். இருவருக்கும் மிகச் சிறப்பான சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை செய்கிறீர்கள், பாராட்டுக்கள் என்று. ஒருவேளை அப்பாவை காட்டி அணைத்துக் கொண்டு சாவேன் என்று சொல்கிறானோ? ஐயோ கடவுளே, எங்களுக்கு தெரியாதது. அதுக்கும் ஆகா போட்டிருக்கிறீங்க. அண்ணா, இது என்ன புத்த தர்மம்? இருவருக்கும் வணக்கம். உங்கள் இருவருடைய இந்த நிகழ்ச்சிக்கு நன்றிகள். ரீச்சாவில் உள்நுழைவு கட்டணம் மட்டும் வாங்கிவிட்டு பின்னர் அவர்கள் எடுக்கும் உணவுக்கு தனியான கட்டணம் வாங்கினால் உணவுகளை வீணடிக்க மாட்டார்கள், மட்டுப்படுத்தப்பட. உண்மையில அது நல்ல ஒரு ஆலோசனை எடுத்து. இப்ப எல்லா திருமண வீடுகள்ல பாருங்க, இப்ப திருமண வீடுகள்ல பாத்தீங்கன்னா குறிப்பா, அல்லது பிறந்த நாள் வீடுகள்ல ஒரு பக்கம் வந்து ரைஸ் இருக்கும், இன்னொரு பக்கம் புட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் இடியப்பம் இருக்கும், கொத்து ரொட்டி இருக்கும். எங்கள்கிட்ட இருக்கிற நல்ல ஒரு சிந்தனை என்னன்னு சொன்னால், டக்குன்னு போனோன்னு என்ன செய்வோம்? ரைஸை போடுவோம், அல்ல சோறை போடுவோம், அப்படியே பக்கத்துல புட்டை போடுவோம், அப்படியே உள்ள கொத்தரொட்டி போடுவோம், கொஞ்சம் இடியப்பத்தையும் போட்டு இடியப்பத்துக்கு சொதி ஊற்றுவோம், பக்கத்துல சம்பளம் வைப்போம், கொத்தரொட்டிக்கு ஆட்டரைச்சி கறியை இல்ல ஏதோ கிரேவி ஒன்றை ஊற்றுவோம், இதுல புட்டுக்கு சம்பளையும் சொதியையும் திரும்ப விடுவோம், ரைஸுக்கு வந்து கோழி பொரியலையும் முட்டையும் வைப்போம். அங்க அந்த மேசையில போய் இருந்த உடனே எதுடா நான் இப்ப சாப்பிட்டு பாக்குறேன், பெரிய ஒரு கன்ஃபியூசன். எனக்கு ரைஸ் தானே, இல்ல எனக்கு ரைஸ் தானே விருப்பம், இதை எடுத்து வந்தேன் டக்குன்னு அதுல இப்படி விளக்குறது, ரைஸ் சாப்பிடுறோம் இல்ல இடியப்பத்தை சாப்பிடுறேன், சாப்பிடுறது திரும்ப போய் அதுல என்ன செய்யற, திரும்ப ரைஸ் முதல் எடுத்து அந்த 3 சாப்பிட அப்படியே குந்திட்டு இருக்கு. திருமண வீடு இந்த சாப்பாடு இந்த நிகழ்வு செய்கிறார்கள் மிக அவதானமா இருக்கணும். என்னென்றால் இந்த சாப்பாடுகளை வந்து எடுக்கிற ஒரு சாப்பாடு அந்த ஃப்ரைட் ரைஸ் மட்டும், இடியப்பம் மட்டும். என்னன்னா நானும் டெல்சானுமே இன்னும் பழகலைன்னா யாரு பழகுறது? எங்களுக்கும் அதான் பிரச்சனை. அதான் நாங்க சொல்றோம் 2 பேரும். என்ன டெல்சான்? உண்மைதான். இப்ப இவர் சொன்ன உண்மையில என்ன, இப்ப ரீச் ஆகல நடந்த பெரிய ஒரு மிஸ்டேக் என்னென்றால், இவங்க டிக்கெட்டை விட்டு போட்டு உள்ளுக்குள்ள முழுவதுக்கும் சாப்பாடுக்கு டோக்கனை போட்டிருந்தா விஷயம் முடிச்சு. சரி, நிறைய மாற்றங்கள் வரணும், பாப்போம் அடுத்த வருஷம். இப்ப திருமண வீடுகள்லையும் இது ஒருக்கா பின்பற்றுங்க ப்ளீஸ். பிறந்த நாள் வீடு டீல்சான வாரமா கொண்டாட்டம் வைக்கிறீங்க, இப்ப வாரம் மாதத்தானே. ரைட், அடுத்த கமெண்ட் வந்து, அப்படியானால் கர்தினால் ஆண்டகை அரசாங்கத்தின் சட்டங்களை நிறைவேற்ற விடமாட்டார் போல, அப்படியானால் இவனும் அவனவன் விருப்பத்திற்கு நடக்கலாம், என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. இலங்கையில் ஊழல்வாதிகள் ஒளிந்தால் பாதாள மற்றும் போதை வஸ்து கும்பல் எல்லாம் தானாக ஒளியும். எனவே ஏகேடி குலம் மரண தண்டனை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. கருதினாலேன் உயிர்த்த ஞாயிறு நீதி கேட்டு போராடுகிறார். தேரர்களுக்கெல்லாம் வசதிகளையும் செய்து கொடுக்கும் இலங்கை அரசு விசேட விலைக்களவில் மதுபானங்களையும் விநியோகிக்க வேண்டும். அது ஒரு புனிதமான மதம். ஒரு சிலர் செய்யறதுக்காக நாங்க ஒட்டுமொத்த பௌத்த மதத்தை நிந்திக்க இயலாது. அந்த மதத்துல ஒரு சிலர் செய்கிற பிள்ளைகளுக்காக ஒட்டுமொத்தமான இது ஒரு ஜீவகாருண்யமான மதம், எல்லாரையும் பண்போடு நடத்தக்கூடிய மதத்துல நாங்க அதை சொல்ல இயலாது. வேற உள்நாட்டுக்காரரோ வெளிநாட்டுக்காரரோ போதை வியாபாரம் நிரூபிக்கப்பட்டால் தூக்கி கொழுவ வேண்டியதுதான் அப்படின்னு போதைப் பொருள் சம்பந்தமா ஒரு கமெண்ட், மரண தண்டனை சம்பந்தமா. லீடர் கடும் என்ஜாய் என்று போட்டிருக்குது நம்மளோட லீடர். முக்கியமான கமெண்ட் ஒன்று இருக்கு, அதையும் பார்த்துருவோம். அன்பு சகோதரர்கள் இருவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். ரிஷான், மெட்ரோ பேருந்துகளை பற்றி பெருமையாக பேசும்போது இளைஞர்களாக எங்களுக்கு பெருமையாகத்தான் இருக்கிறது. இருப்பினும் நாங்கள் இலங்கையில் நுவரெலியா மாவட்டத்தில் அக்கரப்பத்தினையைச் சேர்ந்தவர்கள். தலவாக்கலில் எந்துளை நகரத்தில் இருந்து டயகமம் வரைக்குமான பிரதான வீதி குன்றும் குழியுமாகத்தான் இன்று வரை இருக்கிறது. தயவு செய்து நாட்டு நடப்பு நிகழ்ச்சி வாயிலாக இந்த விடயத்தை நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கவனத்துக்கு சென்றடையும் என்று நம்புகின்றோம். நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எங்களுக்காக பிரதான பாதையை புனரமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எங்களோட மக்களுக்கு சீரான பாதையில் பயணிக்க முடியாமல் இருக்கும் போது இலங்கையில் மெட்ரோ பேருந்துகளை செயல்படுத்துவதில் நாங்கள் பெருமை கொள்ள என்ன இருக்கிறது? முக்கியமான ஒரு கமெண்ட். டெல்சான், இந்த நீங்க சொன்ன அந்த மக்கள் கோரிக்கை உண்மையில கவனத்தில் எடுக்கப்படணும். பிரிட்டன் போன்ற நாடாளுமன்றம், அதே மாதிரி சுந்தரலிங்கம் பிரதி அமைச்சர் இருக்கிறீங்க, நீங்க நாட்டு நடப்பு பாக்குறீங்க, கதைக்கிறத ரியாக்ட் பண்றீங்க. கட்டாயம் இந்த மக்கள் கருத்தோருக்கா கருத்தில் எடுங்கன்னு சொன்னா உண்மையா எனக்கு அப்படியே தான் இருக்கு. உண்மைக்குமே இந்த கர்ப்பிணி தாய்மார்கள்லாம் அந்த ரோட்ல வழியா போனா என்ன நடக்கும், அங்க இருக்கவே சொல்லுவாங்க, பிரெக்னன்ட் லேடிஸ் வந்தா இந்த போற வழியிலே வபா கிடைச்சிட நிலைமையில தான் இந்த ரோடுகள் இருக்கு. அவ்வளோ மோசம். அதெல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. எத்தனையோ ஆட்சியாளர்கள் மாறிட்டாங்க. மலையகத்துல எத்தனை பேர் ஆண்டுட்டாங்க, பரம்பரையா ஆண்டாங்க.
ஒன்றும் செய்யல. ஆனா பேருக்கு இதை செஞ்சோம், அதை செஞ்சோம், இப்படி செஞ்சோம், அப்படி செஞ்சோம், இதெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படி செஞ்சதுல அர்த்தம் தான். உள்ளுக்கு வெளியில செஞ்சிட்டாங்க, மெயின் ரோடெல்லாம் செஞ்சிட்டாங்க. நான் உள்ளுக்கு இருக்க மக்கள் தான் படாத பாடுபடுறாங்க. புரிய வைப்போம். தமிழரசு சொல்லும் கருதினாலே தற்காலிக ஜனாதிபதியாக்கும் தீர்வு வீதியோடு போகும் சனியனை விலை கொடுத்து வாங்கிவிட்டு அழைத்து வந்த கதையாகிவிடும். எப்படித்தான் இருந்தாலும் விமர்சனங்களை முன்வைக்கும் போது அவர் ஒரு கருதினால் அந்த அடிப்படையில அது அவர தனிப்பட்ட அது அவர கருத்தில் டெல்சான் அது கத்தோலிக்க திருச்சபையில கருத்து மத ரீதியா இலங்கையில பிரதிபலிச்சது. இல்ல. எனவே அது ரைட், ஓகே. அவர கருத்து நாங்க எடுத்துக்கொள்ள இயலாது. அவர் இருக்கிற இடத்துல இருந்து அவர் கத்தோலிக்க திருச்சபையில கருத்து. ஓகே டெல்சான், நல்லபடியா போயிட்டு வாங்க. பாய் பாய். சந்திப்போம். நன்றி. நல்லூர் திருவிழா தினமும் காலை மாலை சிறப்பு நேரலை நேரலையில் உங்கள் விளம்பரங்களும் இடம்பெற இன்றே அழையுங்கள்.